அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்தினா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு முறை கேட்டார்களாம், யா ரப்பே, நல்லடியார்கள் உன்னை அழைக்கும் போது நீ எப்படி பதிலளிக்கிறாய்? அதற்கு அல்லாஹ் கூட சொன்னான், நான் லப்பைக் என்று பதிலளிக்கிறேன். பாவம் செய்தவர்கள் அவர்கள் உன்னை அழைக்கும் போது நீ எப்படி பதிலளிக்கிறாய்? அல்லாஹ் சொன்னான், நான் லப்பைக் லப்பைக் என்று அவர்களை பதிலளிக்கிறேன். இப்போ நல்லடியார்களுக்கு ஒரு முறை லப்பைக் என்றும் பாவம் செய்தவர்களுக்கு 2 முறை லப்பைக் என்றும் நீ அழைப்பதின் ஹிக்மத் என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ் கூறுகிறான், இந்த நன்மை செய்தவர்கள் அவர்களுக்கு நான் நன்மை செய்வதற்கு தௌஃபீக் செய்தேனே, அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னை அழைக்கிறார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு லப்பைக் என்று ஒரு முறை பதிலளிக்கிறேன். ஆனால் பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்திற்கு பச்சாதாபப்பட்டு என்னுடைய கருணையின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அழைக்கிறார்கள். ஆகவே நான் அவர்களை லப்பைக் லப்பைக் என்று 2 முறை நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் கூறியதாக நமக்கு நபிமார்கள் சரித்திரம் கூறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய படைப்பான உயர்ந்த படைப்பான நம்மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறான். நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பாவம் செய்துவிட்டால் என்ன நடக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அதை பதிவு செய்வான். நான் இஸ்திக்பார் செய்துவிட்டால் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். நான் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் மீண்டும் அல்லாஹ் பதிவு செய்வான். நான் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் இப்படி 5 முறை அவர் கேட்க 5 முறையும் அல்லாஹுடைய ரசூல் அவன் பதிவு செய்வான். அதன் பின்னால் இஸ்திக்பார் செய்தால் மன்னித்து விடுவான் என்று சொல்ல அந்த சஹாபி கேட்டார்களாம், இப்படி அல்லாஹ்தாலா எவ்வளவு நேரம்தான் நான் என்னை மன்னித்து கொண்டே இருப்பான், எவ்வளவு காலம்தான் என்னை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று கேட்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ் என்னை எவ்வளவு நேரம்தான் எவ்வளவு முறைதான் என்று மன்னிப்பான் என்று சலிப்படைந்து நீ மன்னிப்பு கேட்பதை நிப்பாட்டாத வரை அல்லாஹ் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் ஹதீஸை படிக்கிறோம். ஆக ஒவ்வொரு வருடமும் நாம் கடந்த வருடமும் இஸ்திக்பார் செய்தோம். ஆனால் இடையிற்பட்ட அந்த 11 மாதங்களிலே நாம் எண்ணற்ற பாவங்களை செய்திருக்கிறோம். மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் மீண்டும் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வோம், மீண்டும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாம் செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராகவே இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு ஹதீஸ் பிரபலமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னது, ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்திலே தனக்கு தேவையான உணவையும் பானத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். இரவிலே தூங்கி ஒழித்து காலையில் பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகத்தையும் காணவில்லை, அதில் இருந்த உணவு பானம் எல்லாம் சேர்ந்து சென்று விட்டது. நாள் முழுக்க வெயிலிலே அவர் தேடுகிறார். கடைசியில் பசி எடுத்து தாகம் எடுத்து மயக்கமடைந்தவர் விழுந்து விடுகிறார். மரணம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு ஓசை கேட்கிறது. விழித்து பார்க்கிறார். அங்கே காணாமல் போன அந்த ஒட்டகம் அவருடைய அந்த உணவோடு அவருடைய அந்த பானத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே எவ்வளவு சந்தோஷம் வருகிறதோ அதை விட அதிகமாக ஒரு பாவம் செய்த தன்னுடைய அடியான் அந்த பாவத்திற்காக இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து தன் பக்கம் வீழ்வானையானால் அதை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிக அதிகமாக சந்தோஷம் அடைகிறான் என்று நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக நாம் மீண்டும் மீண்டும் அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ் கூறுகிறான், உன்னுடைய அடியானே, நீ வானத்தின் மேகத்தை முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்திருந்தாலும் நான் அதைவிட அதிகமான மன்னிப்போடு உன்னை சந்திக்கிறேன். நீ கடலின் நுரையளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நான் அதைவிட அதிகமான மன்னிப்பாக நான் உன்னை சந்திக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு வாக்களித்திருக்கிறான். ஆகையால் நாம் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் தன் அடியான் கண்ணிலிருந்து வரக்கூடிய 2 சொட்டு கண்ணீர், அந்த கண்ணீருக்கு பகரமாக 2 சொர்க்கங்களை தருவதாக வாக்களித்திருப்பதாக மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மேன்மக்களும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாம் கண்ணீர் சிந்தி அல்லது கண்ணீர் சிந்துவது போல் பாவனை செய்தாவது
பொதுவாக மனிதர்கள் பாவனை செய்வது கொச்சையாக சொன்னால் நடிப்பது அல்லாஹுக்கு பிடிக்காது. ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்திலும் அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் அழுகுங்கள் அல்லது குறைந்தபட்சம் அழுவது போல் பாவனையாக செய்யுங்கள், அல்லாஹ் அதை புரிந்து கொள்கிறான். ஆக நாம் இந்த ரமதான் மாதத்தில் அழுது மண்டாடி அல்லாஹ்விடம் அதை இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு பெற்று மீளுவதற்கு அல்லாஹ்வே தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.